வணக்கம். இன்றைக்கி மிகப்பெரிய உலகம் சர்வதேச நாடுகளும் தேடிய மிகப்பெரிய கொலைகாரன், மிகப்பெரிய கொள்ளைக்காரன், மிகப்பெரிய திருடன் சார்லஸ் ஷோப்ராஜ் அவரை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி நிறைய உலக அளவில் மிக பிரபலமான ஒரு கொலைகாரன். மீடியாக்கள் ஃப்ரான்ஸில் இன்றைக்கி அவருக்கு 79 வயசு. ஆனாலும் இன்றைக்கும் அவரை பற்றி செய்திகள் வரும்போது, செய்திகளோ பேட்டிகளோ வந்தால் அந்த பத்திரிகை பல லட்சம் பிரதிகள் போச்சு. அதனால் அவர் அந்த பேட்டி கொடுக்கறது கூட பணம் கேட்குற அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு பிரபலமாயிட்டார். மிகப்பெரிய குற்றவாளி, ஒரு சர்வதேச குற்றவாளி. எப்படி அவ்வளோ குற்றச்செயல்கள் அவர் எப்படி அந்த குற்றச்செயலுக்கு வந்தார், அதுக்கான அடிப்படை காரணம் என்ன, இவ்வளவு குற்றச்செயல்களிலிருந்தும் அவர் எப்படி தப்பித்தார். ஒருத்தர் சொல்கிறாரு, கிட்டத்தட்ட நான் விசாரித்த வரையில் அவர் 30லேருந்து 32 கொலைகள் செஞ்சிருக்கலாம்னு சொல்கிறார். இவ்வளோ கொலைகள் செஞ்ச ஒரு குற்றவாளி எப்படி அதுலேருந்து மீண்டு வெளியில் வந்தார், எப்படி அவர் வாழ்க்கையெல்லாம் போச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்கலாம். நிறைய அவரை பற்றி வந்திருக்கு. சில தெரியாத தகவலை நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன். ஷோப்ராஜ் ட்ரான்ன்ற ஒரு வியட்நாம் பெண்ணுக்கும், ஷோப்ராஜ் என்ற இந்திய தொழிலதிபருக்கும் வியாபார ரீதியாக அங்கே போயிருக்கார். வியட்நாம் போன அந்த தொழிலதிபருக்கும் பிறந்தவர் தான் இந்த சார்லஸ் ஷோப்ராஜ். இந்த இந்தியாவிலேருந்து தொழில் ரீதியாக, வர்த்தக ரீதியாக வியட்நாமுக்கு போகிற இந்த ஷோப்ராஜ் அங்கே இருக்கிற ட்ராமை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவள் ஒரு அழகான பெண் பாரில் வேலை செய்கிறாங்க. அவளோட அழகு, அவளோட இதெல்லாம் பிடிச்சி போக அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறார். கல்யாணம் பண்ண பிறகு தான் ஒரு குழந்தை பிறகு தான், அந்த குழந்தை தான் சார்லஸ் ஷோப்ராஜ். இது ஒரு குழந்தை பிறந்த பிறகு 2 பேரும் கருத்து வேறுபட்டு அவர் ஷோப்ராஜ் இந்தியாவுக்கு வந்துடுறாரு. அதன் பிறகு அவங்க ட்ராம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃப்ரான்ஸோட இராணுவ அதிகாரியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ண பிறகு 3 பேருமே ஃப்ரான்ஸுக்கு போயிடுறாங்க. ஃப்ரான்ஸு குடியுரிமை வாங்கிட்டு அங்கேயே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதன் பிறகு ட்ராமுக்கும் அந்த ஃப்ரான்ஸு கணவருக்கும் ஒரு குழந்தை பிறந்தவுடனே இவனை இந்த சார்லஸை கண்டுக்காமல் விட்டுடுறாங்க, சரியாக கவனிக்காமல் விட்டுறாங்க. இவன் ஹாஸ்டலில் வளர்றான். அந்த பிரிவு, அந்த ஏக்கம் இவனுக்கு மிகப்பெரிய ஒரு வன்முறையை மனசில் உருவாக்குது. யாருமே கண்டுக்காத ஒரு குழந்தைக்கு என்ன ஒரு மனநிலை வருமோ அந்த மாதிரி ஒரு வெறுப்பு இவனுக்கு வந்துடுது. அப்பயே இவங்க அப்பாட்ட சொல்லுவானா, நீ வருத்தப்படும்படியாக சீக்கிரமாக உன்னை மிகப்பெரிய ஒரு துன்பத்துக்கு உன்னை ஆளாக்குவேன் அப்படின்னு சொல்லுவானோ. அதன் பிறகு அவனுக்கு காசு தேவைக்காக என்ன பண்ணுறான், 19 வயதுலேயே சில திருட்டு வேலைகளில் ஈடுபடுறான். இதை ஃப்ரான்ஸ் போலீஸ் கண்டுபிடிச்சி அவனை கைது பண்ணிடுறாங்க. அப்படி கைது பண்ணி ஜெயிலில் இருக்கும்போது அங்கே வேலை செய்கிற சாண்டல்ன்ற பொண்ணை காதலிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் வெளியில் வந்த பிறகு 8 மாதங்கள் சிறை தண்டனை பிறகு வெளியில் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு அதன் பிறகு அங்கே நிறையா குற்றச்செயலில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் யூரோப்புக்கு தப்பி போயிடுறாங்க. பாஸ்போர்ட்டெல்லாம் மாற்றிக்கிட்டு, அடையாளங்களை மாற்றிக்கிட்டு யூரோப்புக்கு தப்பி போயிடுறாங்க. அங்கே சில குற்றச்செயலில் ஈடுபட்டு போலீஸை சுமல் பண்ணவுடனே சார்லஸ் ஷோப்ராஜோட மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா, போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்ற இது சுமல் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடியே தப்பிச்சு போயிடுவான். அந்த இடத்த விட்டு, அந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போயிடுவான். அதுதான் அவனோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அவன் இந்த ஜெயிலில் இருக்கும்போது, ஃப்ரான்ஸில் ஜெயிலில் இருக்கும்போது நிறைய உளவியல் புத்தகங்கள்லாம் வாங்கி படித்தான். அதோட விளைவு என்னென்னா, அவன் அவனோட முன்கூட்டியே கணிக்கக்கூடிய, மனிதர்களை படிக்கக்கூடிய ஆற்றலை வளர்த்துக்கிட்டான். அது இல்லாமல் ஆள் ரொம்ப ஸ்மார்ட்டாக சினிமா ஹீரோ மாதிரி இருப்பான். அவனோட பேச்சு அவன் பேச ஆரம்பிச்சுனே அவன் கவர ஆரம்பிச்சிருவானோ எல்லாரையுமே. ஸோ இப்படி இதை பயன்படுத்தி தான் அவன் குற்றச்செயலில் ஈடுபட்டான். ஒருவேளை இந்த சார்லஸ் நல்லபடியாக வளர்க்கப்பட்டிருந்தாக்கா அவன் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாகவும் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அவன் தடமாறி போனதுனால அவனோட திறமை, மிகப்பெரிய திறமையும் அறிவு கூர்மையும் தவறான வழிகளில் அவனை கொண்டு போச்சு. அதன் பிறகு வரான் யூரோப்புலேருந்து. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்துடுறான். இந்தியாவுக்கு வந்துட்டு அங்கே கார்களை திருடி விற்கிறது, வெளிநாட்டிலேருந்து கார்களை திருடி கொண்டு விற்கிறது, இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஏமாத்துறது. அதாவது புது காருக்கு ஒரு காருக்கு இன்சூரன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பழைய காரை எரிச்சிட்டு இல்லை ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு அதுக்கான பணத்தை வாங்கிறது. இப்படியே திருட்டுகளில் ஈடுபட்டு கேம்பிளிங், இதெல்லாம் நிறைய பணம் வந்திருக்கு. ஒரு முறை என்ன பண்ணியிருக்கான், அசோகா ஹோட்டலில் வைரங்களை கொஞ்சம் தேடி இருக்கான். அசோகா ஹோட்டலில் இருக்க நகை கடையில் வைரங்களை தேடி இருக்கான், மயக்க மருந்து கொடுத்துட்டு.
இவனோட பாணி என்னன்னாக்கா நெருங்கி பழக வேண்டியது, அப்புறம் அவங்க வந்து போதை மருந்துகளோ மயக்க மருந்துகளோ கொடுத்துட்டு அவங்ககிட்ட உள்ளதை திருட்டு போயிடுது. இதுதான் அவனோட பாணி. இப்படி திருட்டு கொள்ளை அப்படின்றது மட்டும் ஈடுபட்ட ஷோப்ராஜ் அதன் பிறகு வந்து கொலைகள்லையும் ஈடுபட ஆரம்பிக்கிறான். அதாவது இந்த வெளிநாட்டு பயணிகள்கிட்ட வந்து கைடு மாதிரி பழகி அவங்களோட பாஸ்போர்ட்டு, அவங்களோட பணம், அவங்கள வந்து கொண்டுட்டு போதை மருந்து கொடுத்து அவங்கள கொலை பண்ணிவிட்டு அவங்களோட உடைமைகளை திருடிட்டு போயிடுது, பணங்களை வந்து திருடுறது, இந்த வேலையில் ஈடுபட்டிருக்கான். இது வந்து முதல்ல வந்து தாய்லாந்தில் ஆரம்பிச்சிருக்கான். தாய்லாந்தில் ஆரம்பிச்சுட்டு அதன் பிறகு வந்து இந்தியாவுக்கு தப்பி வந்துடுறான். இந்தியாவுக்கு தப்பி வந்து இங்கே தான் வந்து இங்கேயும் ஒரு கொலை கேஸில் வந்து அவன் வந்து மரண தண்டனை விதிக்கப்படுது அவனுக்கு. அதன் பிறகு வந்து இவன் வந்து மேல்முறையீடு செஞ்சு அது வந்து ஆயுள் தண்டனையாக மாறுது. அப்படி திகார் சைடில் ஜெயிலில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே தான் அவனோட முழு திறமையை வெளிப்படுத்துகிறான். ரொம்ப கட்டுக்கோப்பான அந்த ஜெயில் கூட அவனோட கஸ்டடிக்கு வந்த மாதிரி ஆகிடுது. எல்லாரையும் வந்து அவன் வந்து கரெக்ட் பண்ணிடுறான், பணங்கள் கொடுத்து எல்லாரையும் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கிறான். அங்கே வந்து ஏதோ ஒரு அதிகாரி மாதிரியே அவன் நடந்துக்கிறதா சொல்கிறாங்க, எழுதுகிறாங்க. அந்த பிறகு ஜெயில் தண்டனை முடிஞ்சு வந்தாக்கா அவன் வந்து தாய்லாந்துக்கு வந்து நாடு கடத்தப்படணும், அங்கே வந்து அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும்ன்ற சூழ்நிலையில் இங்கே இந்திய ஜெயிலில் வந்து திகார் ஜெயிலில் வந்து எல்லாருக்கும் வந்து மயக்க மருந்து கொடுத்துட்டு தப்பிச்சு போயிடறான். தப்பிச்சு போயிட்டு கோவாவில் போய் அவன் இருக்கிறதா தகவல் வரவே கோவாவில் போய் அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதன் பிறகு அவனோட ஜெயில் தண்டனை 10 ஆண்டு காலம் திரும்ப அதிகரிக்குது. இதை சிலர் வந்து வேணும்னே தான் அவன் செஞ்சான், திட்டம் போட்டு தான் செஞ்சான். ஏன்னா இவனோட ஜெயில் தண்டனை முடிஞ்சு இவன் தாய்லாந்துக்கு அனுப்பப்பட்டால் அங்கே வந்து மரண தண்டனை கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து நாடு கடத்தப்பட்டு அங்கே கொடுத்துருப்போம். அதனால் வந்து இவன் வந்து அந்த தண்டனை நாடு கடத்தப்பட தடுக்கிறதுக்காக இவன் தப்பி போனான், வேணும்னே தான் அந்த குற்றத்தை செஞ்சான், அவன் மாட்டிக்கிட்டான், வேணும்னே மாட்டிக்கிட்டான், அவனாக தான் மாட்டிக்கிட்டான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க உண்டு. அதன் பிறகு ஜெயில் தண்டனை முடிஞ்ச பிறகு இவன் வந்து ஃப்ரான்ஸுக்கு அவனை நாடு கடத்துகிறாங்க. அவனோட மனைவி சாண்டல் வந்து ஃப்ரான்ஸுக்கு போனவனே அவளும் இறந்துடுறா. அதன் பிறகு அவன் வந்து நேபாளத்தில் வந்து அவனுக்கு வாதான ஒரு வழக்கறிஞர் இருக்கார்ல, வக்கீல் இருக்கார்ல, அவரோட பொண்ணை வந்து இவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்படி கல்யாணம் பண்ணும்போது அவனுக்கு வயசு வந்து கிட்டத்தட்ட 65க்கு மேலே. அந்த பொண்ணுக்கு வந்து 20 வருஷம் தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார்லஸோட கண்கள் வந்து எனக்கு ரொம்ப ஈர்க்கக்கூடியது எல்லாரையும், அதில் தான் நான் வந்து அவனை விரும்பினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சார்லஸ் வந்து வசீகரமானவன், மிகவும் வசீகரமானவன். எதிராளியை வந்து உளவியலை அவங்க மனசை படிச்சுட்டு அவங்கள வந்து உடனே வந்து வசீகரம் செய்யக்கூடிய ஆற்றல் வந்து சார்லஸுக்கு இருந்தது. ஜெயிலிலும் கழித்த சார்லஸோட வயது வந்து இன்றைக்கி வந்து 79. அவர் வந்து ஃப்ரான்ஸில் வந்து ஒரு அவுட்டரில் வந்து வசிக்கிறாரு. இப்போதைக்கு வந்து அவர் எந்த குற்றச்செயலும் ஈடுபடுற மாதிரி தெரியல. ஒரு மனுஷன் வந்து எவ்வளோ திறமைசாலியாக இருந்தாலும் அவன் வந்து இந்த போட ஒரு குற்றச்செயலில் ஈடுபடும் போது அவன் வாழ்க்கை வந்து பெரும்பான்மை வந்து ஒரு அர்த்தமற்றதாக கழிதுன்றதுக்கு ஒரு உதாரணம் தான் அந்த சார்லஸ் ஷோப்ராஜ். அவனோட பல ஆண்டுகள் வந்து ஓடிக்கிட்டே இருந்தான், நாடு விட்டு நாடு. கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து அவனை தேடியிருக்காங்க. சர்வதேச குற்றவாளியாக வந்து எல்லா நாடுகளும் தேடப்பட்டான். இப்படி வந்து ஒரு நாடு விட்டு நாடு ஓடிக்கிட்டே இருந்திருக்கான். இவன் மட்டும் இல்லை, இவனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இவனோட மனைவி இவனோட சேர்ந்து அந்த சாண்டலும் இவனோட சேர்ந்து ஓடிருக்கு, நாடு நாடாக ஓடிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவனோட தம்பி இருக்கான்ல, அவனையும் வந்து கொண்டு போய் காபூலில் கூப்பிட்டு போயிட்டு ஏதோ ஒரு திருட்டு வேலை செய்யும்போது அவன் மாட்டிக்கிட்டான், இவன் தப்பிச்சு வந்துட்டான், அவனோட வாழ்க்கையும் முடிஞ்சிச்சு. இப்படி பல பேரோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டான். சீரழித்த இந்த சார்லஸ் ஷோப்ராஜ் அப்படி ஒரு நிம்மதியாக வாழ்ந்தானான்னு பார்த்தா இல்லை. பணம் சம்பாதிப்பான், அதை வந்து செலவு பண்ணுவான், கண்ட பதில் மனம் போன போக்கில் செலவு பண்ணுவான். அதுக்கப்புறம் அது பணத்தை வைக்கி திருட ஆரம்பிப்பான். இப்படியே தான் அவனோட வாழ்க்கை முழுக்க ஜெயிலையும் போலீஸ் துரத்தல்லையுமே ஓடிச்சு. 79 வயது வரைக்கும் வந்து 78 வயது வரைக்கும் அவன் வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை. இப்படியே ஜெயிலு, கோர்ட்டு, கேஸு இப்படியே தான் போச்சு. கிட்டத்தட்ட தன் 19 வயதில் ஆரம்பித்த அந்த திருட்டு, கொள்ளை இதெல்லாம் அதோட விளைவுகள் வந்து 79 வயது வரைக்கும் அதோடையே போராடுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இது வந்து நமக்கு சொல்கிறது என்னென்னா, குற்றங்கள் வந்து ஒரு குற்றத்தில் இறங்கிறது வந்து ஈஸி. ஆனால் அதை விட்டு அதோட விளைவுகள் இருக்குல்ல, அது என்றைக்கா இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும். நாடு விட்டு நாடு போனதுனால இந்த சார்லஸ் ஷோப்ராஜ் வந்து தப்பிச்சிடல. எங்கேயோ ஒரு நாட்டில் வந்து அவன் தண்டனையை வந்து, ஏன்னா அவனால் திருந்தவே முடியாது. எந்த நாட்டுக்கு போனாலும் அவன் ஏதோ ஒரு தப்பு செய்வான். அவன் கிட்டத்தட்ட 20 பாஸ்போர்ட் வச்சுருந்தான் நான் கையில். அந்த பாஸ்போர்ட்டை மாற்றி இப்போ தான் தப்பிச்சு போயிட்டு வந்திருக்கான்.
இருந்தாலும் வந்து வாழ்க்கை முழுவதும் வந்து ஓடிட்டே தான் இருந்திருக்கான்.